Hey guys, this is me Priya. Welcome back to Priya's B-Book Class video. Business oda internal environment பத்தி பார்த்திருந்தோம். அதை பத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு மேல பின் பண்ணிருப்பேன். Plus வீடியோட எண்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. Let's get into the video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிசினஸோட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ப்ரீவியஸ் வீடியோல இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை காரோட இன்டர்னல் பார்ட்ஸை எக்ஸாம்பிளா வச்சு பார்த்தோம். சேம் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு அதே காரை எக்ஸாம்பிளா வச்சு பார்ப்போம். ஒரு காரை ரோட்ல டிரைவ் பண்றோம். இன்ஜின், அதாவது காரோட இன்டர்னல் பார்ட்ஸ் எவ்வளவு நல்லா இருந்தாலும் ரோட்ல வர டிராஃபிக், வெதர், ரோட் சிக்னல், கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் அதர் வெஹிக்கல்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு பிசினஸோட சக்சஸை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வெளியில இருந்து அஃபெக்ட் பண்றது தான் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு மைக்ரோ என்விரான்மெண்ட், இன்னொன்னு மேக்ரோ என்விரான்மெண்ட். இப்போ நம்ம மைக்ரோ என்விரான்மெண்ட் பத்தி பார்ப்போம். மைக்ரோ என்விரான்மெண்ட்னா பிசினஸோட ரொம்ப பக்கத்துல இருக்கவங்க, டெய்லி பிசினஸ் ஆப்ரேஷன்ஸை அஃபெக்ட் பண்றவங்க, ஆனா அது பிசினஸோட கண்ட்ரோல்குள்ள வராது. இவங்கள டாஸ்க் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. மைக்ரோ என்விரான்மெண்ட்ல மொத்தம் 5 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கஸ்டமர். உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை யாரு வாங்குறாங்களோ அவங்க தான் கஸ்டமர்ஸ். ஒரு கஃபேல காஃபி ரொம்ப நல்லா இருக்குன்னு டெய்லி வர ஒரு குரூப் இருப்பாங்க. ஆனா நெக்ஸ்ட் மந்த் அவங்களோட டேஸ்ட் மாறி இருக்கலாம். காஃபில சுகர் கம்மியா போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆர் ஃப்ரெஷ் ஜூஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்படின்னா நீங்க உங்களோட மெனுவை மாத்தியே ஆகணும். கஸ்டமர்ஸோட டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ், ஏஜ் குரூப் ஆர் பர்ச்சேசிங் பவர் மாறும்போது அதோட இம்பாக்ட் டைரக்டா கேஷ் கவுண்டர்ஸ்ல தான் தெரியும். உங்களோட பிசினஸ் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா கஸ்டமர்ஸை திடீர்னு புரிஞ்சுக்க முடியாது, அவங்கள கண்டினியூஸா ட்ராக் பண்ணணும். செகண்ட் ஃபேக்டர் காம்படிட்டர்ஸ். காம்படிட்டர்ஸ்னா உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதே மாதிரி ப்ராடக்டையோ ஆர் அதை விட பெட்டரான ப்ராடக்டையோ ப்ரொவைட் பண்ற மத்தவங்க. இங்க கெஃபேக்கு ஆப்போசிட்ல இன்னொரு கெஃபே ஓபன் பண்றாங்க. அவங்க உங்க காஃபி பிரைஸை விட 20 rupees கம்மியா ப்ரொவைட் பண்றாங்க, இல்ல ஒரு ஃப்ரீ பேஸ்ட்ரி ஆஃபர் போடுறாங்க. உங்க ரெகுலர் கஸ்டமர் சில பேர் அந்த கெஃபேக்கு போறாங்கன்னா அதோட இம்பாக்ட் உங்க டெய்லி சேல்ஸை டச் பண்ணும். காம்படிட்டர்ஸோட ஸ்ட்ராட்டஜியை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா அவங்களால நம்ம பிசினஸ்க்கு வர சேஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தேர்ட் ஃபேக்டர் சப்ளையர்ஸ். சப்ளையர்ஸ்னா ஒரு பிசினஸ் நடக்க தேவையான ரா மெட்டீரியல்ஸ், டூல்ஸ் சப்ளை பண்ற யாரா இருந்தாலும் அவங்க சப்ளையர்ஸ் தான். ஒரு கஃபேக்கு முக்கியமா தேவையானது காஃபி பீன், சுகர், மில்க் அண்ட் டிஸ்போசபிள் கப். இந்த ரா மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ற சப்ளையர்ஸ் திடீர்னு 30% ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாலோ ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்கனாலோ கெஃபேவோட காஃபி பண்ற அந்த ஒர்க் ஸ்டாப் ஆயிடும். சப்ளையர்ஸோட டிலேவோ இல்ல பிரைஸ் ஹைக்கோ பிசினஸோட ப்ராஃபிட்டை கிராஷ் பண்ணிடும். அதனாலதான் சப்ளையர்ஸ்க்கு மேல பேக்கப்க்கு சில வச்சிருக்கிறது மைக்ரோ என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஃபோர்த் ஃபேக்டர் மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ். உங்ககிட்ட இருக்க ப்ராடக்டை டைரக்டா கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பிரிட்ஜ் மாதிரி ஒர்க் பண்றவங்க தான் இந்த மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ். உங்க கெஃபேல வெறும் டைனிங் மட்டும் இல்லாம ஃபுட் டெலிவரியும் பண்றீங்க அப்படின்னா இப்போ ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ மாதிரியான ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸோ இல்ல டெலிவரி பாய்ஸோ உங்க மைக்ரோ என்விரான்மெண்ட்குள்ள வருவாங்க. டெலிவரி ஆப்ல கமிஷன் ஏறிட்டா, டெலிவரி டைம்ல டிலே பண்ணிட்டா உங்க பிசினஸோட ரெப்புடேஷன் அது டைரக்டா டேமேஜ் பண்ணிடும். ஃபுட் நல்லான்னு சொல்றதுக்கு பதிலா கஸ்டமர்ஸ் டெலிவரி ரொம்ப லேட்னு உங்க ஷாப் மேல கோவப்படுவாங்க. ஃபிஃப்த் ஃபேக்டர் பப்ளிக் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டி. டைரக்டா கஸ்டமர்ஸா இல்லைன்னாலும் உங்க ஷாப் கிட்ட இருக்க மத்தவங்க தான் இந்த பப்ளிக் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டி. உங்க கெஃபேல மியூசிக் சவுண்ட் அதிகமா இருக்குன்னு பக்கத்துல ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களோ இல்ல லோக்கல் ரெசிடென்ட்டோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவர் ஒரு ஃபுட் பிளாகர் வந்து உங்க ஃபுட்டை ரிவ்யூ பண்றாங்க. இது எல்லாமே ஜெனரல் பப்ளிக் கேட்டகரியில தான் வரும். உங்க பிசினஸோட லோக்கல் இமேஜோ இல்ல குட்வில்லையோ டைரக்டா அஃபெக்ட் பண்ற பவர் இந்த பப்ளிக்கு தான் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது மேக்ரோ என்விரான்மெண்ட். மேக்ரோ என்விரான்மெண்ட்னா ஒரு பர்டிகுலர் பிசினஸ்க்கு வெளியே ஒரு மொத்த கண்ட்ரிலயோ இல்ல குளோபல் லெவல்லயோ இருக்க ஒரு பெரிய ஃபோர்ஸஸ். இதுல இருக்க ஃபேக்டர்ஸை ஒரு இண்டிவிஜுவல் பிசினஸ்னால கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன் சேஞ்ச் கூட பண்ண முடியாது. ஆனா ஒரு பிசினஸோட ஃபியூச்சர், growth அண்ட் சர்வைவலை கண்ட்ரோல் பண்ற மொத்த பவரும் இந்த மேக்ரோ என்விரான்மெண்ட்டுக்கு இருக்கு. இந்த மேக்ரோ என்விரான்மெண்ட்ல மொத்தம் 6 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பொலிட்டிக்கல் ஃபேக்டர். கண்ட்ரியோட கவர்மெண்ட், பொலிட்டிக்கல் டிசிஷன், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரூல்ஸ் இது எல்லாமே
பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்குள்ள தான் வரும். ஒரு இன்டர்நேஷனல் மொபைல் ஃபோன் கம்பெனி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து உங்க கண்ட்ரிக்கு ஃபோன் இம்போர்ட் பண்றோம்னு சொல்றாங்க. சடனா உங்க கண்ட்ரியோட கவர்மெண்ட் ஃபாரின் மொபைல் பார்ட்ஸ் மேல 40% டாக்ஸ் போடுறோம்னு ரூல்ஸ் கொண்டு வராங்க. இந்த பொலிட்டிக்கல் டிசிஷனை அந்த மொபைல் ஃபோன் கம்பெனினால மாத்த முடியாது. கவர்மெண்ட் 40% டாக்ஸ் போட்டனால ஓவர் நைட்ல அந்த கம்பெனி மொபைல்ஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆகி சேல்ஸ் டவுன் ஆயிடும். செகண்ட் ஃபேக்டர் எக்கனாமிக் ஃபேக்டர். ஒரு கண்ட்ரியோட மணி ஃப்ளோ, இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் பீப்புளோட இன்கம் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்குள்ள தான் வரும். ஒரு கண்ட்ரில திடீர்னு சிவியர் இன்ஃப்ளேஷன் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். சிவியர் இன்ஃப்ளேஷன்னா ஒரு கண்ட்ரில திடீர்னு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸோட ரேட் சிவியரா இன்க்ரீஸ் ஆகுறது. அப்படி ஆச்சுன்னா பீப்புளோட ஹேண்ட்ல மணி எக்ஸ்ட்ரா தான் இருக்காது. ஸோ கார் அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மேல ஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு பேசிக் நீட்ஸ் மேல ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கார்ஸ் மாதிரியான லக்ஸுரி ஷோரூமோட சேல் டைரக்டா கிராஷ் ஆயிடும். இது மொத்த மார்க்கெட்டும் ஃபேஸ் பண்ற ஒரு எக்கனாமிக் ப்ரெஷர். தேர்ட் ஃபேக்டர் சோஷியல் அண்ட் கல்ச்சர் ஃபேக்டர். பீப்புளோட லைஃப் ஸ்டைல், ஹேபிட்ஸ், ஏஜ் குரூப் சேஞ்சஸ், ட்ரெண்ட்ஸ் அண்ட் வேல்யூஸ் இது எல்லாமே சோஷியல் அண்ட் கல்ச்சர் ஃபேக்டர்ஸ்குள்ள தான் வரும். ஒரு ஃபுட் செயின் கம்பெனி ஃபாஸ்ட் ஃபுட் சேல் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ரீசெண்ட் இயர்ல பீப்புளோட ஹெல்த் கான்சியஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஆர்கானிக் ஃபுட், ஜிம், ஃபிட்னஸ்னு பீப்புளோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ பீப்புள் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இண்டிவிஜுவல் பிசினஸோட இன்டென்ட்டுக்கு அகைன்ஸ்டா பீப்புளோட சோஷியல் ஹேபிட்ஸ் மாறும்போது அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தன்னை தானே அந்த பிசினஸ் மாத்திக்கணுமே தவிர அந்த பீப்புளோட கல்ச்சரை மாத்த முடியாது. ஃபோர்த் ஃபேக்டர் டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர். நியூ டூல்ஸ், ஆட்டோமேஷன், டிஜிட்டல் டெக் அட்வான்ஸ்மெண்ட் இது எல்லாமே டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்குள்ள தான் வரும். 10 years பிஃபோர் பட்டன் ஃபோன்ஸ் மட்டும்தான் மார்க்கெட்ல அவைலபிளா இருந்துச்சு. சடனா டச் ஸ்கிரீன் ஸ்மார்ட் போன்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வந்தது. அப்போ பட்டன் ஃபோன் சேல் பண்ற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இந்த டெக் ஷிஃப்ட்டுக்கு எப்படி அடாப்ட் பண்றதுன்னு தெரியாம மார்க்கெட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. டெக்னாலஜி மாறும்போது அந்த பிசினஸ் தன்னை தானே அந்த டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கணும், இல்லைன்னா காலி ஆயிடும். ஃபிஃப்த் ஃபேக்டர் லீகல் ஃபேக்டர். கண்ட்ரியோட ஸ்ட்ரிக்ட் கோட், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லா, லேபர் லா அண்ட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே லீகல் ஃபேக்டர்ஸ்குள்ள தான் வரும். ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி சில்ட்ரன்ஸோட டாயை பிளாஸ்டிக்ல மேனுஃபேக்சர் பண்றாங்க. சடனா கவர்மெண்ட் கோர்ட் ரூல்ஸ்ல டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி டாய்ஸ் மேக் பண்ண கூடாதுன்னு அதை பேன் பண்றாங்க. இதை அந்த பிசினஸ் பிரேக் பண்ண முடியாது. மீறி பண்ணா அந்த பிசினஸ் க்ளோஸ் ஆயிடும். ஓகே கைஸ், பிசினஸோட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. See you all in the next video. Thanks for watching. Bye.